இப்போ நீங்கள் ஒரு படம் வரலன்றது வந்து எனக்குமே வருத்தமாக தான் இருக்குது. நானுமே ரொம்ப ஏன்னா மகிழ் திருமணி சாரோட ஃபேன், அஜித் சாரோட பயங்கரமான எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் படத்துக்காக வெயிட் பண்ணேன். பட் வரலன்னொடனே எடுத்து தேங்க்ஸ் சொல்லிட்டாரு. 10 படம் வருதுன்றது ஓகே, பட் ஆனால் வந்து இப்போ 10 படம் வெயிட் பண்ணுறதுக்காக லாஸ்ட் மினிட்ல வரணும். இப்போ நிறைய படம் வரணும்னு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க வரலன்னு பெரிய படம் வரலன்னு தெரிஞ்சு அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்றும் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து மொத்த ஸ்பேஸையும் எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல் அதுதான் நான் ஓப்பனாக தான் சொன்னேன். அப்படி இல்லாமல் அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்ததுன்னா ஒரு பெரிய படம் அவங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் கூட ஒரு மீடியமான படமோ 2 படமோ, இல்லைனா அதுக்கப்புறம் சின்ன படங்கள் புது ஏன்னா இப்போ ரொம்ப பேஷனோட சினிமா ரொம்ப அணுகி வராங்க நிறைய பேர். இப்போ ஜெகதீஷ் ப்ரோ நான் ஏன் சொன்னேன்னா, ஜெகதீஷ் ப்ரோ மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னா தமிழில் இன்னும் நிறைய படங்கள் வரும், நிறைய நியூ ஆர்டிஸ்ட் வருவாங்க, நியூ டைரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ வந்து வெறுமனே பிஸ்னஸ் சொல்கிறோம். அதே மாதிரி எடுத்தோடனே இப்போ ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம் பேன் இண்டியானிடும். ஒரு கதையை நம்ம பண்ணிவிட்டு அந்த கதை முடிவு போனோம் அது பேன் இந்தியாவா இல்லை பேன் வேர்ல்டா அப்படின்றது. அது வந்து இல்லை அங்கே என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. ஸோ கதை நம்ம பண்ணுற கதைகள் இப்போது நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா பண்ணியிருப்பாங்க, கிடையாது. அவங்க அட்டன் பண்ண ஒரு கதையை ரொம்ப சூப்பராக ஆனஸ்ட்டாக பண்ணாங்க. அது பெரிய வரவேற்பீங்க பெற்றது. அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஜெனுவனாக ஒரு படத்தை லவ் பண்ணி அதை நம்ம பண்ணோம்னா அந்த ஃபிலிம் வில் டிசைட் வாட் இட் ஹாஸ் டு டூ. அது முடிவு பண்ணும் அது எந்த இடத்துக்கு போகணுன்னு. ஸோ இது மாதிரி வந்தாங்கன்னா நிறைய நியூ டைரக்டர்ஸ் நியூ ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன்.